வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்ஸின்ஸ்னால் என்ன, அதாவது கழிவுகள்னால் என்ன, அது நம்ம உடம்புல எப்படி உருவாகுது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, வாட் இஸ் டாக்ஸின்? டாக்ஸின்னா என்னன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கழிவுகள் உருவாகுதுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா டைஜஷன். இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம வயிறில் உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே வெறும் நல்ல பொருள் மட்டும் இருக்காது இல்லையா. நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். அப்போது நல்ல பொருளை நம்ம உடம்பு எடுத்துக்குது, கெட்ட பொருளை அதுதான் கழிவாக உள்ளே சேருது. இது ஒரு வகையான கழிவுகள், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங். நம்ம செல்கள் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்லலாம் நம்ம செல்களுக்கு ஆக்சிஜன் தேவை, ஓகேங்களா. ஆக்சிஜன்றது நம்ம சுவாசிக்கிற காற்று வழியாக உள்ளே போயிட்டு நம்ம செல்களுக்கு எல்லாமே அது ஒரு உணவாகவே அந்த செல்களுக்கு போகுது. அந்த ஆக்சிஜன் அந்த செல் எடுத்துக்கிட்டு அது திருப்பி தரது பார்த்திங்கன்னா அந்த செல்லோட கழிவுகள் சேருங்க. அந்த செல்லோட கழிவுகள் கார்பன்னு சொல்லுவோம். அந்த கார்பன் என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜனோட கலந்து திருப்பி நம்மளோட லங்ஸுக்கு வெளியில் போகும். அப்போது ஒரு செல்லோட கழிவுகள் பார்த்திங்கன்னா கார்பனு. இந்த O2 அதாவது ஆக்சிஜனாக உள்ளே போகுது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது இல்லையா. இந்த CO2ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் ஒரு விதமான கழிவுகள், நம்ம உடம்புல தேங்குகிற ஒரு விதமான கழிவுகள், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா நிறையா பாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. மூளை இருக்குது, இருதயம் இருக்குது, ஒன்றுத்துக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அந்த ஒரு இதுவும் செயல்படும் போது கண்டிப்பாக கழிவுகள் கொஞ்சம் உருவாகும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், இல்லை பைக் வச்சுருக்கோம்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் புகை வரும் பார்த்தீங்களா. அப்போ என்ன, அது அந்த ஒரு இதோட கழிவுகள். அந்த பெட்ரோலை அந்த கார் எடுத்துகிட்டு அதோட எரிவாயுவோட கழிவு, நம்ம ஒரு கட்டையை வச்சு எரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுலேருந்து வர கழிவு கருப்பாக அப்போ உலகத்தில் எந்த ஒரு செயல்பாடு நடந்தாலும் அதில் ஒரு கழிவுகள்ன்றது உருவாகும். அப்படி நம்ம உடம்போட ஃபங்க்ஷன், அதாவது உடம்போட செயல்பாடில் நிறைய கழிவுகள், சின்ன சின்ன கழிவுகள் எல்லா இடத்துலையும் தேங்குங்க. இது ஒரு வகையான கழிவுகள், நம்மளோட உறுப்புகளோட ஒரு கழிவுகள், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் கழிவுகள். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு, செல்ஃபோனு, இல்லை வீட்டில் அயர்ன் பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவி, இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட்டு யூஸ் பண்ணி ஓடுது இல்லையா. அந்த கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த கரண்ட்லேயே ஒரு கழிவு உருவாகும். அதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுன்னு போடுவோம், ஃபோர்ஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக்கலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து இஎம்எஃப் ரேட், ஜஸ்ட் இந்த நேமை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நான் அதை பற்றியே நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு கோர்ஸ், அது இந்த கோர்ஸ்லேயே ஒரு வீடியோ இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட அப்ளையன்சஸ், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயுமே இந்த இஎம்எஃப் ரேடியேஷன்ற ஒன்று வெளிப்படும். அதுவே நம்ம உடம்புக்கு கெடுதல். அது நம்மளோட மூளைகளை போய் அஃபெக்ட் பண்ணும். அதை நான் டீட்டெயிலாகவே நம்ம வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். இஎம்எஃப் ரேடியேஷன்றது ஒரு விதமான கழிவுகள். இப்படி பல விதமான கழிவுகள் நம்ம உடம்புல நடக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ அந்த கழிவுகள் தேடிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அந்த கழிவுகளை வெளியில தள்ளணும். முதல்ல ஏன் இந்த கழிவுகள் சேருதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கழிவுகளை ஏன் நம்ம வெளியில தள்ளணும், அப்படி தள்ளலைன்னா என்ன ஆகும், அந்த கழிவுகளை டீடாக்ஸ், அதாவது டாக்ஸினை டீடாக்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆகுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ உடனே பாருங்கள். நான் அதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.